டேய், இதெல்லாம் போதும்டா. அந்த விஜய் எங்க போனானே நமக்கு தெரியல. பேசாம நம்மளே தேட ஆரம்பிச்சிடலாமா? நீ ஒன்றும் பண்ணி கிளிக்க வேண்டாம், ஏற்கனவே பண்ண வரைக்கும் போதும். இதுக்கு தான் கொஞ்சமாவது முன் யோசனையோட செயல்படணுங்கிறது. தயவு செஞ்சு இதுக்கப்புறம் நான் சொல்றதை கேட்டு அமைதியா இரு, அது போதும். என் அக்கா தங்கச்சி முன்னாடி நீ என்ன திட்டுற. இப்படி இருந்துச்சுன்னா எப்படி அவங்க நாளைக்கு என்ன மதிப்பாங்க? புருஷன்கிட்ட இப்படி திட்டு வாங்குறேன்னு என்னை பத்தி தப்பா தானே நினைப்பாங்க. நான் ஒன்னு சொன்னா கோச்சுக்க மாட்டியே? என்ன? ஏன் மேடம், என்னை எத்தனையோ தடவை எத்தனையோ பேர் முன்னாடி என்னென்னவோ திட்டிருக்கீங்க. அப்பெல்லாம் இப்ப நீங்க ஒண்ணு சொன்னீங்களே, மானரோசம், அது உங்களுக்கு தெரியலீங்களா? அதெல்லாம் கூட விடு, நான் உன்னை திட்டவே இல்லையேடி. இல்ல இல்ல, சும்மா யோசிச்சு பார்க்கலாம் தானே சொன்னேன். அதுக்கு ஏன்? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாடி. இந்த பார், நான் ஆரம்பத்துல இருந்தே உன்னை திட்டிக்கிட்டு தான் இருக்கேன். நீ தப்பு பண்ணா நான் திட்டுவேன். ஏன் கேரக்டர் அதுதான் இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஆனா நீ அப்படி இல்லல. ஆமா, நான் இழிச்சவாயன்ல. நீ பேசு. என்ன சைலண்டா இருக்க? இல்லல்ல. இல்ல இல்ல. நீ என்கிட்ட முன்னாடி எப்படி இருந்தியோ அப்படிதான் நீ எப்பவுமே இருக்கணும், புரியுதா? என்ன வாழ்க்கை. என்ன? ஒண்ணு இல்லைங்க. இந்த பார், மறுபடியும் இந்த மாதிரி என்ன எங்கேயாவது திட்டுன தொலைச்சிரும். இனிமே பண்ண மாட்டேன் மேடம், மன்னிச்சிருங்க. நல்லது, போங்க. எலி குஞ்சு. என்னடா அறிவு இருக்காடி உனக்கு? அவன் தான் வந்து ஏதோ கேக்குறான்னா நீயும் போய் அவங்கிட்ட சொல்றதுக்கு போற. சும்மா என்ன எதுன்னு தெரியாம கத்திக்கிட்டு இருக்காத, சரியா? நான் தேவையில்லாம கத்துறேன். ஆமா, நீ தான் தேவையில்லாம கத்துற. ஏன்னா அந்த சூர்யா நல்லவர் தானே, அவர்கிட்ட சொன்னா என்னவா? அவர் நமக்கு ஹெல்ப் பண்றேன்னு தானே சொன்னாரு. ஓ, அப்ப போய் சொல்லு, நான் தான் அந்த விஜய் அடிச்சு கொண்டு போய் சொல்லு போ. டேய், என்னடா? நான் எங்கடா அவளை அடிச்சு கொன்னேன்? மர நீ எப்படி பேசினா எப்படிடா? சரி விடு, ஏதோ தெரியாம பேசிட்டேன். போலீஸ் இன்னும் அந்த விஜயை கண்டுபிடிக்கல, உன் மேல சந்தேகப்படுறாங்க. நீ ஜெயிலுக்கு போற நிலைமையில இருக்கடி, அறிவு கட்டவள. டென்ஷன் ஆகாம உன்னை கொஞ்சிட்டு இருப்பாங்களா? இங்க பாரு, லைஃப்ல என்ன வேணாலும் நடக்கலாம். நீ சொன்ன மாதிரி நான் ஜெயிலுக்கே கூட போகலாம். நீ தானே சொன்ன, அப்புறம் என்ன? சும்மா எல்லாத்துக்கும் கத்திக்கிட்டே இருக்காத, சரியா? எப்ப பார்த்தாலும் கோவப்பட்டுக்கிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணாத மாறா. ஏய் மென்டல், நீ ஜெயிலுக்கு போறத என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க சொல்றியா? நானா வர சொன்ன? நீ தானே சொன்ன. நீ தான் அந்த விஜய் நான் அடிச்சு கொன்னுட்டேன்னு வேற சொன்ன. யப்பா, தெரியாம சொல்லிட்டேன்டி. அது எப்படி நீ தெரியாம சொல்லுவ? உன் மனசுக்குள்ள இருக்கு, அததான் நீ சொல்ற. மண்ணாங்கட்டி, ஏதோ ஒரு வார்த்தை வாய் தவறி வந்துருச்சு, உடனே புடிச்சுக்குவியே. வாய் தவறி எப்படி வரும்? உன் மனசுக்குள்ள இருக்கிறது சொன்ன. பைத்தியக்காரச்சி. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா என்னன்னு தெரியுமா? அது தெரியாம தான் உங்க கூட வாழ்ந்துகிட்டு இருக்கேன்ல. இந்த பார், எந்த சிச்சுவேஷன்லயும் விட்டு கொடுக்காம ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். உங்களோட பாணியில அப்ப தப்பு செஞ்சா கண்டிக்க கூடாதுன்னு சொல்றீங்க. அப்படி ஒண்ணும் நான் சொல்லல, சரியா? அதுவும் இல்லாம கண்டிக்க நான் என்ன குழந்தையா என்ன? நீ குழந்தை மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்க. என்ன முழிக்கிற? ஏய், நீ பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கடி. உன்னை ஈஸியா கன்வின்ஸ் பண்ணி உண்மையை வாங்கிட முடியும். அது நடந்துடக்கூடாதுன்னு தான் ட்ரை பண்றேன். இந்த பாரு, என்ன வேணாலும் நடக்கட்டும், ஆனா இதுக்கு மேல நீ இந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்காத, சரியா? ஆட போங்கடா. சும்மா எதுக்கு எடுத்தாலும் கத்திக்கிட்டு. நீ விடு, பரவாயில்ல. நீ இந்த விஷயத்தை விட்டுரு, நானே பாத்துக்கிறேன். யாரு இப்படி கதவு தட்டுறது? தெரியலையே. என்ன என்ன கதவை திறக்கிறதுக்கு இவ்வளவு நேரமா?
எவ்வளவு நேரம் தட்டுறது? என்ன முழிக்கிறீங்க? என்ன என்னாச்சு மேடம்? எங்க உங்க மருமகள்க? அவளுகளை முதல்ல வெளில வர சொல்லுங்க. என்ன விஷயம் மேடம்? வர சொல்லுன்னா என்னைய கேள்வி கேட்பீங்களா? வர சொல்லுங்க. என்னது? நீங்க தான் அந்த 3 பேரா? மேடம் என்னாச்சு ராகவா? என்னாச்சு தெரியலையேடா. மேடம்? ஏன் அவங்க கிட்ட இப்படி கோவமா பேசுறீங்க? விஜயோட டெட் பாடி கிடைச்சிருக்கு. விஜய் டெட் பாடி. அண்ணா உடம்பெல்லாம் காயமா இருக்கு. உங்க 3 பேரோட ஃபிங்கர் பிரிண்ட் பதிவாயிருக்கு. நீங்க 3 பேரும் சேர்ந்து விஜய் அடிச்சு கொன்னு இருக்கீங்க. அது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இல்ல 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 அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. மேடம் அப்படிலாம் இருக்காது மேடம். கண்மணி, வீரா, பிருந்தா வாங்கடி. நீங்க 3 பேரும் காலத்துக்கும் ஜெயில தான் இருக்க போறீங்க. ஒரு குற்றவாளிய போலீஸுக்கு தெரியாம அடிச்சே கொன்னு இருக்கீங்க இல்ல? மேடம், அவ கர்ப்பமா இருக்கா? ஏன் ஒண்ணுமே வெளிய பண்ணல மேடம். இல்ல ஐயோ நான் ஒண்ணும் வாடி, பண்ணல. வாடி, என்ன பண்றீங்க? இல்ல ஐயோ என்ன விடுங்க. என்ன விடுங்க. நான் ஒண்ணும் பண்ணல. ஐயோ நான் ஒண்ணும் பண்ணல. ஐயோ நான் ஒண்ணும் பண்ணல. கண்மணி 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 என்னாச்சு? கண்மணி கண்மணி என்னாச்சு? கண்மணி 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 என்னாச்சு?